தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் உருக்குலைந்திருக்கிறது ஏரல் பஜார். தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புகழ்பெற்ற ஏரல் பஜார் முற்றிலுமாக உருக்குலைந்திருக்கிறது. பல கடைகள் முற்றிலுமாக நாசமடைந்திருக்கின்றன. வெள்ளத்தின் போது தாமிரபரணி ஆறு ஏரல் பஜாருக்குள் அதிவேகமாக பாய்ந்திருக்கிறது. இதில் அங்கிருந்த வாகனங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோல அங்குள்ள கடைகளுக்குள்ளும் வெள்ள நீர் புகுந்திருக்கிறது. இதனால் ஏரல் பஜார் முழுவதுமாக உருக்குலைந்திருக்கிறது. தாமிரபரணியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஏரல் பஜார் முற்றிலுமாக உருக்குலைந்திருக்கிறது. கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதில் கடைகளுக்குள் இருந்த பொருட்களை பயன்படுத்த முடியாத நிலை என வியாபாரிகளும் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெபர்சன். ஜெபர்சன், விவரங்கள். கனமழை காரணமாக தூத்துக்குடி மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் ஏரல் பகுதி முழுமையாக வெள்ள நீர்ல மூழ்கி போயிருந்தது. 5 நாட்களுக்கு பிறகு தற்போது மெல்ல மெல்ல வெள்ள நீர் வடிந்திருக்கிறது. இதன் காரணமாக வீடுகளுக்கும் கடைகளுக்கும் அவர்களுடைய உடைமைகளை தேடி மக்கள் தற்போது அந்த பகுதிகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் நாம் பார்க்கக்கூடிய காட்சி ஏரல் பஜார் பகுதி. இந்த பஜார் பகுதியில ஏராளமான கடைகள் இருக்கிறது. மளிகை கடை முதல் ஜுவல்லரி கடைகள் என ஏராளமான கடைகள் இந்த பகுதியில் இருக்கிறது. இந்த கடைகள்ல பெரும்பாலான பகுதியில் இருந்த கடைகள் இருந்த பொருட்கள் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. சில மளிகை கடைகள் அதே போல மற்றும் சில கடைகள்ல இருந்த பொருட்கள்ல வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்து அதிலிருந்து எந்த பொருட்களையுமே பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டனர். என்ன செய்வது என்று தெரியாமல் மக்கள், அந்த பகுதி கடை உரிமையாளர்கள் திணறி போய் நிற்கிறார்கள். சில கடைகள் இடிந்து மொத்தமாக தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது, விழுந்திருக்கிறது. இந்த நிலையில் தான் சோகத்தோடு வந்து என்ன செய்வது, அடுத்த கட்டமாக தங்களுடைய தொழிலை எப்படி நடத்துவது என்பது கூட தெரியாமல் திணறி போய் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் அனைத்துமே வெள்ளத்தில் முழுமையாக மூழ்கி போய் பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு உதாரணம், ஒரு மளிகை கடையில் நாம் சென்று இந்த காட்சிகளை பதிவு செய்யும் போதுதான் அதனுடைய வேதனை நமக்கும் தெரிந்தது. அங்கிருந்த கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் முளை வந்திருந்ததை நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு 4 நாட்கள் வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்து அந்த பகுதியில் இருந்ததின் காரணமாகத்தான் தற்போது மூட்டை மூட்டையாக அரிசி, இதை போல பருப்பு உள்ளிட்ட அனைத்து பொருட்களிலேயும் வெள்ள நீர் சூழ்ந்ததின் காரணமாக பயன்படுத்த முடியாமல் தற்போது வெளியே குவியல் குவியலாக கொட்டும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விட்டனர். இதே போல ஜுவல்லரி கடைகளும் இருக்கிறது. அதில் இருந்த ஜுவல்லரி பொருட்களும் வெள்ளத்தில் அடித்து சென்றிருக்கிறது என்ற தகவலையும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இந்த பாதிப்பு, பொருள் செலவு உள்ளிட்ட இந்த பாதிப்புகளை கணக்கிடக்கூட முடியாத அளவிற்கு சேதாரம் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த இழப்பில் இருந்து மீண்டு வருவதற்கு இன்னும் எத்தனை காலம் எடுக்கும் என்பது கூட தெரியாமல், அடுத்த கட்டமாக அவருடைய வாழ்க்கையை எப்படி நகர்த்துவது என்று தெரியாமல் திணறி போய் இந்த மக்கள் நிற்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.